பிரியாணினாலே சொத்தை கூட எழுதி வைக்கலான்னு நினைக்கிறவங்க அதிகம். கல்யாண வீடுனாலும் பிரியாணி தான். அப்பா கூட வெளியில போனா பிரியாணி கடையை பார்த்தா கூட சந்தோஷப்படுவோம். நினைச்சா போதும், ஃபேமிலியில பிரியாணி சாப்பிட தோணுச்சுன்னா செஞ்சு சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட பிரியாணியோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? என்னதான் மேற்கு பெர்சியாவில் பிரியாணி தோன்றியிருந்தாலும் முகலாய ஆட்சிக்குப் பிறகுதான் பிரியாணி இந்தியாவின் சொத்து ஆகிவிட்டது என்றே சொல்லலாம். பிறகு நவாப் காலகட்டத்தில் அவர்கள் பிரியாணியின் சுவையை மெருகேற்றி பிரியாணிக்கு இன்னும் அழகு சேர்த்தனர். பிரியாணி உருவாவதற்கு இன்னொரு வரலாறும் உண்டு. ஷாஜகானின் மனைவி ராணி மும்தாஜ் எப்போவாவது போர் பாசறைக்கு சென்று ஷாஜகானை காண செல்வது வழக்கம். அன்று ஒரு நாள் முகாமிற்கு செல்ல வீரர்கள் மெலிந்து உடம்பில் தெம்பில்லாமல் இருந்தனர். இதைக் கண்ட மும்தாஜ் உடனே அரசவை சமையலறைக்கு சென்று வீரர்களுக்காக இறைச்சி மசாலா பொருள்களை ஒன்றாக வேக வைத்து எடுத்தாள். சுவையான பிரியாணி பிறந்தது. அதை தன் வீரர்களுக்கு பரிமாறி மகிழ்ந்தாள் மும்தாஜ். அவர்களுக்கு நாமும் தான் நன்றி சொல்ல வேண்டும். பிரியாணியும் முத்து போன்றுதான். எந்த பிரியாணியை உண்பது என்று தத்தளிக்க வேண்டியது வரும். சீரக சம்பா பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, தலசேரி பிரியாணி, லக்னோ பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும் என்று கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற கதைகளுக்கு, தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.